சென்னை துறைப்பாக்கத்தில் பெண்ணை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் அடைத்து வீசி சென்ற சம்பவத்தில் ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன் வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். சென்னை துறைப்பாக்கம் குமரன்குடியில் பிரதான சாலையில கேட்பாரற்ற ஒரு டிராலி சூட்கேஸ் இருந்ததாகவும் அதில் பெண்ணின் தலைமுடி ஒன்று தெரிந்ததாகவும் ரத்தம் வடிந்தபடியே அந்த சூட்கேஸ் இருப்பதாக பொதுமக்கள் சிலர் துறைப்பாக்கம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த உயர் அதிகாரிகள் மற்றும் போலீசார் வந்துட்டு அந்த சூட்கேஸை திறந்து பார்த்தபோது அடையாளம் தெரியாத சுமார் 32 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணின் சடலம் துண்டு துண்டாக வெட்டி இருக்கப்பட்டது கண்டறியப்பட்டது. பின்பு தடவுத்துறையினர் வந்துட்டு ஆய்வு செய்திருக்கிறார்கள். மற்றும் ஏற்கனவே எந்தெந்த காவல் நிலையங்களில் பெண் காணாமல் போன பெண்ணின் தகவலை சேகரிக்கும் போது துறைப்பாக்கம் காவல் நிலையத்திலே நேற்று இரவு ஒரு 32 வயது மதிக்கத்தக்க தீபா என்ற பெண்ணின் சகோதரர் வந்து ஒரு புகார் அளித்ததாகவும், அதாவது தனது அக்காவின் செல்போன் அணைக்கப்பட்டுள்ள நிலையில ஃபைண்ட் மை டிவைஸ் மூலமாக துறைப்பாக்கத்தில் கடைசியாக தனது சகோதரி தீபா இருப்பதாக தெரிய வருவதாகவும், அது குறித்து துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் நேற்று இரவே அவர் தம்பி தகவல் தெரிவித்த அடிப்படையில் அவர் தம்பியை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாக வர வைத்து இந்த சடலத்தை காட்டி உறுதி செய்திருக்கிறார்கள். அப்போது கொலை உண்டது தீபா என்பது உறுதிப்படுத்திய நிலையில தொடர் விசாரணைகளை தற்போது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன் என்ற நபரை வந்து கைது செய்திருக்கிறார்கள். மேலும் அவருடன் நடத்தப்பட்ட விசாரணையில தீபா பாலியல் தொழிலாளியாக இருந்ததாகவும், புரோக்கர் ஒருவர் மூலமாக மணிகண்டனிடம் நேற்று இரவு அவர் இருக்கும்போது அதிக அளவிலான காசு கேட்டதாகவும், அதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சுத்தியால் அடித்து தீபாவை கொலை செய்து அந்த கொலையை மறைப்பதற்காக உடலை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் வைத்து விட்டு சென்றதும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது மணிகண்டனிடம் துறைப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இவருக்கு இந்த கொலை சம்பவத்தில் வேறு யாரேனும் உதவி இருக்கிறார்களா, இந்த புரோக்கர் யார் என்பது குறித்த விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. தீபாவின் உடலானது பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவரது தம்பியிடம் புகாரை பெற்று தற்போது துறைப்பாக்கம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள்.